ஞானமுள்ள கிளியும் பேராசை கொண்ட காகமும். ஒரு அடர்ந்த காட்டில் ஞானமுள்ள கிளி மீனாவும் பேராசை கொண்ட காகம் காலுவும் வாழ்ந்து வந்தன. மீனா அன்புள்ளவளாக இருந்ததால் அனைத்து விலங்குகளாலும் விரும்பப்பட்டாள். ஆனால் காலு தன்னலம் கொண்டவனாக இருந்தான். ஒரு நாள் காட்டில் பயங்கர வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வற்றின. உணவு கிடைப்பது கடினமாகியது. விலங்குகள் கிடைப்பதற்கு போராடின. மீனா நாணமுள்ளவளாக இருந்ததால் தன் கூண்டில் தானியங்களையும் பழங்களையும் சேமித்து வைத்திருந்தாள். அவள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தாள். ஆனால் காலு எதையும் சேமிக்காததால் பொறாமை கொண்டான். ஒரு மாலை மீனா ஒரு மறைந்த குகை நோக்கி பறப்பதை காலு பார்த்தான். குரூரமாக அவளை இரகசியமாக பின்தொடர்ந்தான். குகைக்குள் ஒரு மந்திர மரம் தங்க பழங்களுடன் இருந்தது. மீனா ஒரு பழத்தை பறித்து சென்றாள். காலுவின் கண்கள் பேராசையால் மின்னின. நான் அனைத்து பழங்களையும் எடுத்தால் காட்டின் பணக்கார பறவையாக இருப்பேன் என்று நினைத்தான். மறுநாள் காலு குகைக்குள் நுழைந்தான். தங்க பழங்களை தொடும்போது மரம் ஒரு அழகான குரலில் பேசியது. தூய மனமுடையவர்களுக்கு மட்டுமே இந்த பழங்களை எடுக்க முடியும். பேராசை கொண்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கையை செய்தது. அதை புறக்கணித்த காலு பேராசையுடன் அனைத்து பழங்களையும் பறித்தான். திடீரென குகை இடிந்து விழத் தொடங்கியது. காலு உள்ளே சிக்கிக் கொண்டான். மீனா அவன் கூப்பாடுகளை கேட்டு உதவிக்கு விரைந்தாள். அவள் தன் ஞானத்தை பயன்படுத்தி மந்திர மரத்தை அமைதிப்படுத்தி காலுவை காப்பாற்றினாள். தன் பேராசையால் வெட்கப்பட்ட காலு மன்னிப்பு கேட்டு மாறுவதாக உறுதியளித்தான். அன்று முதல் அவன் பகிர்வு மற்றும் அக்கறையுள்ள பறவையாக மாறினான். பாடம்: பேராசை இழப்பை தரும், ஆனால் அன்பும் ஞானமும் மெய்யான மகிழ்ச்சியை தரும்.